ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வேஜ் ஃபண்ட் தியரி ஆஃப் வேஜஸ்னால் கூலி. ஸோ வேஜ் ஃபண்டுனா நிதின்னு அர்த்தம், தியரினா கோட்பாடு, கூலி நிதி கோட்பாடு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திஸ் தியரி வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபவுண்டட் பை ஆடம் ஸ்மித், பட் த கிரெடிட் கோஸ் டு ஜேஎஸ் மில் ஹூ பர்ஃபெக்டட் திஸ் தியரி. அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கோட்பாடை அறிமுகப்படுத்தியவர் ஜேஎஸ் மில், ஆடம் ஸ்மித். ஆனால் இதை நல்ல பாப்புலரைஸ் பண்ணவர், புகழ்பெற சேர்த்தவர், சரியான முறையில் இந்த கோட்பாடை விளக்கமாக கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில் அப்படின்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு மில், எவ்ரி எம்ப்ளாயர் வில் கீப் எ கிவன் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் பேமெண்ட் டு த ஒர்க்கர்ஸ். அதாவது இவர் என்ன சொல்கிறார் ஜேஎஸ் மில் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, அதாவது ஒவ்வொரு உற்பத்தியாளரும் ஒரு குறிப்பிட்ட மூலதன தொகையை உழைப்பாளர்களுக்கு கூலி வழங்குவதற்காக வச்சுருப்பாங்க. அந்த தொகை தான் கூலி நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவ்ரி எம்ப்ளாயர் வில் கீப் எ கிவன் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபார் பேமெண்ட் டு த ஒர்க்கர்ஸ். அதாவது ஒர்க்கர்ஸ்க்காக ஒவ்வொரு உற்பத்தியாளர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூலி கொடுக்கறதுக்காக ஒரு தொகையை வச்சுருப்பாங்க. அந்த தொகை தான் அந்த உழைப்பாளர்கள் கொடுக்கணும் இல்லையா, அந்த தொகை தான் பார்த்தீங்கன்னா கூலி நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நோன் அஸ் த வேஜ் ஃபண்ட். இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அண்ட் கான்ஸ்டன்ட். இது நிலையானது, இது மாறாது. ஏன்னா கூலி வேலைக்கு வரவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக நிலையாக அதை வச்சுருப்பாங்க. வேஜஸ் டிபெண்ட் டைரக்ட்லி அப்பான் த ஃபண்ட் அண்ட் இன்வர்ஸ்லி வித் த நம்பர் ஆஃப் லேபரர்ஸ் எம்ப்ளாய்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இது மாறாது, அதே மாதிரி நிலையானது அப்படின்னு சொன்னோம். இந்த கோட்பாடு, இந்த நிதி என்ன சொல்லணும்னா, இது நேரடியாக அது என்ன சொல்லலாம், டிபெண்ட் டைரக்ட்லி அப்பான் த ஃபண்ட் இஸ் இன்வர்ஸ்லி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது பார்த்தீங்கன்னா நேரடியாகவும், அதே சமயத்தில் அந்த வேலையில் அந்த பணியில் அமர்த்தப்பட்ட அந்த உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கையோட எதிர்மறையாக, இன்வர்ஸில் எதிர்மறையான தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். Then the average wage of a worker can be calculated by using a formula. இதை எப்படி நம்ம கணக்கிடலாம், ஒரு உழைப்பாளினுடைய சராசரி கூலியை எப்படி கணக்கிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆவரேஜ் வேஜ் பர் ஒர்க்கர் அப்படின்னா உழைப்பாளினுடைய சராசரி கூலி அப்படின்னு அர்த்தம். டோட்டல் வேஜ் ஃபண்ட் அப்படின்னா மொத்த கூலி நிதி. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னால் உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை. ஸோ மொத்த கூலியை உழைப்பாளர்கள் எண்ணிக்கையால் நம்ம டிவைட் பண்ணோம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் சராசரி உழைப்பாளினுடைய கூலி அப்படின்னு சொல்லலாம். இஃப் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீசஸ், த வேஜ் பர் ஒர்க்கர் வுட் ஃபால் அண்ட் வைஸ் வர்சா. உழைப்பாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக ஒரு உழைப்பாளருடைய கூலி அந்த இடத்துல கண்டிப்பாக குறையும். ஸோ இதே ஆப்போசிட்டாக பார்க்கும்போது உழைப்பாளர்கள் எண்ணிக்கையை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக கூலியினுடைய அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரிட்டிசிசம்னா குறைபாடுகள். இந்த தியரியினுடைய குறைபாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்சஸ் இன் த வேஜஸ் இன் த டிஃப்ரெண்ட் ஆக்குபேஷன்ஸ். இது பல்வேறு பணிகளில் இருக்கக்கூடிய அந்த கூலியினுடைய நிலைகளை பற்றி இது கூறவே இல்லை, சொல்லவே இல்லை, விளக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இட் இக்னோர்ஸ் த ரோல் ஆஃப் த ட்ரேட் யூனியன்ஸ். தொழிற்சங்கங்களுடைய பங்கை பற்றி இந்த தியரியில் சொல்லலை. ஆக்சுவலி இந்த கேபிட்டலிஸ்ட் வில் டேக் அவே எ லார்ஜ் சம் பிஃபோர் மேக்கிங் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். உண்மையிலுமே முதலாளிகள் கூலிக்கான நிதியை விட அதிகமான தொகையை தான் ஒதுக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, எக்ஸஸாக தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரெசிடியூவல் கிளைமேட் தியரி ஆஃப் வேஜ் அப்படின்னு, வாழ்க்கை தர கூலி கோட்பாடுன்னு அர்த்தம். ரெசிடியூவல் கிளைமேட் தியரி ஆஃப் வேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை தர கூலி கோட்பாடு. திஸ் தியரி வாஸ் ப்ரொஃபவுண்டட் பை த அமெரிக்கன் எக்கானமிஸ்ட் எஃப்ஏ வாக்கர் இன் 1875. இந்த தியரியை முதல்ல அறிமுகப்படுத்தியவர்னா அமெரிக்கா நாட்டை சேர்ந்த எஃப்ஏ வாக்கர் 875 அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற நூலில் தான் இதை பற்றி எழுதியிருக்காரு. பார்க்கலாம். எஸ் இன் ஹிஸ் புக் பொலிட்டிக்கல் எக்கானமி. அக்கார்டிங் டு திஸ் தியரி, wage is a residual portion after paying the remuneration of all the other three factors, namely land, labor and organization அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் உற்பத்தி காரணிகளில் 3 காரணிகள் பார்த்தீங்கன்னா நிலம், மூலதனம், அமைப்பு, தொழில் அமைப்புன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் வழங்கிய அதாவது இதுக்கெல்லாம் கொடுத்தது போக தான், கூலியை கொடுத்தது போக தான் மீதி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வெகுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. எஞ்சி இருக்கக்கூடியதான் கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம், மூலதனம், தொழில் அமைப்பு இதுக்கெல்லாம் கொடுத்தது போக மீதி இருக்க தொகை தான்
கூலி அப்படின்னு கூலி அப்படின்னு சொல்கிறாரு. கிரிட்டிசிசம்ஸ் அப்படின்னா குறைபாடுகள். திஸ் தியரி டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ் கேன் செக்யூர் ஹையர் வேஜ் ஃபார் ஒர்க்கர்ஸ். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கங்களை பற்றி இது சரியான முறையில் விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் சைட் ஆஃப் லேபர் இன் த டிட்டர்மினேஷன் ஆஃப் வேஜ் நீட்ஸ் டு பி கன்சிடர். கூலியை நிர்ணயிப்பதில் உழைப்பாளருடைய தேவை பக்கத்தை இது சேர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் வேஜ் அப்படின்னு சொல்லலாம். இறுதிநிலை உற்பத்தி திறன் கூலி கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். த அப்ளிகேஷன் ஆஃப் ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டு வேஜ் ஃபிக்ஸேஷன் இஸ் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் வேஜஸ். அதான் பொது பகிர்வு கோட்பாட்டினுடைய அடிப்படையில் தான் இந்த தியரி அமைஞ்சிருக்கு. இறுதிநிலை உற்பத்தி திறன் கூலி கோட்பாடு கூலியை நிர்ணயிக்குதுன்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் தியரி, wages are determined by the marginal productivity of labor and equal to it at the point of equilibrium. உழைப்பாளினுடைய இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு இது சமமாகிற வரைக்கும் அந்த கூலி அதுக்கு தகுந்த மாதிரி நிர்ணயம் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Under the perfect competition, wage is paid equal to marginal product of labor. Wage equal to MPL. Marginal productivity Lனா லேபரை குறிக்கக்கூடியது. But in real world, where there is a imperfect competition, there is exploitation of labor and wages less than the MPL. ஸோ இதில் பார்த்தா நிறைவு போட்டியில் உழைப்பாளர்களினுடைய இறுதிநிலை உற்பத்தி திறனுக்கு சமமாக கூலி வழங்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையானது அல்ல. எப்பயுமே நிறைகுறை இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் தான், நிறைகுறை போட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் உழைப்பாளருடைய அந்த எம்பிஎல்னு சொல்கிறாங்க இல்லையா, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர், உழைப்பாளர்களுடைய இறுதிநிலை உற்பத்தி திறன் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். கூலி கண்டிப்பாக சுரண்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் என்னன்னா வட்டி. ஜென்ரலி ஸ்பீக்கிங், இன்ட்ரெஸ்ட் இஸ் எ பேமெண்ட் மேட் பை எ பாரோயர் அண்ட் லெண்டர் ஃபார் த மணி பாரோடு. அதாவது பொதுவாக வட்டிங்கிறது என்ன சொல்றாங்க, கடன் பெறுபவர் யார் வாங்குறாங்களோ அவங்க, கடன் பெறுபவர் கடன் வழங்கியவருக்கு செலுத்தும் தொகை தான் வட்டி. கடன் வாங்குறவங்க கடன் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகை தான் வட்டி அப்படின்னு சொல்றாங்க. தென் இதுக்கு இதோட மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, கேபிட்டல் மூலதனம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆல் மேன்மேட் திங்ஸ் தட் ஹெல்ப் ப்ரொடியூஸ் குட்ஸ். மனிதர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட எல்லா இதுவுமே அதாவது மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக அது பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. மணி இஸ் இன்வெஸ்டட் டு பை திங்ஸ் சச் அஸ் பில்டிங் மிஷினரி. அது மாதிரி பணத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா பணத்தை வச்சுட்டு நம்ம முதலீடு செய்து அதுக்காக அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், நமக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். கட்டடங்களாக இருந்தாலும் சரி, இயந்திரங்களாக இருந்தாலும் சரி, பணத்தை பயன்படுத்தி நம்ம அதை வாங்கலாம். த ரிவார்டு ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்ட்ரெஸ்ட். மூலதனத்திற்காக வழங்கப்படுகின்ற அந்த நிதி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிவார்டு, வெகுமதி தான் வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொருள், இன்ட்ரெஸ்ட் இஸ் த ரிவார்ட் பெய்ட் பை த பாரோயர் டு த லெண்டர் ஃபார் த யூஸ் ஆஃப் கேபிட்டல். அதாவது முதலை என்ன சொல்ற, முதல்ல பயன்படுத்தி கொள்வதற்காக அதை பெற்றவர்கள் யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்க பெற்றவர்கள் அதை வழங்கியவர்களுக்காக வழங்கப்படுகின்ற வெகுமதி. முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதை கடன் பெற்றவர்கள் கடன் கொடுத்தவர்களுக்காக வழங்கப்படுகின்ற அந்த வெகுமதி தான் இன்ட்ரெஸ்ட், வட்டின்னு சொல்றாங்க. இது ஆல்பர்ட் மார்ஷல் என்ன சொல்றாருன்னா, இன்ட்ரெஸ்ட் இஸ் த பிரைஸ் பெய்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் கேபிட்டல் இன் எனி மார்க்கெட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அங்காடியில், அதாவது சந்தை, முதலை பயன்படுத்தி கொள்வதற்காக வழங்கப்படுவது தான் வட்டி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதோட வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கைண்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டியினுடைய வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிராஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மொத்த வட்டின்னு அர்த்தம். கிராஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரிசீவ்ட் பை த கிரெடிட்டர்ஸ் ஃப்ரம் டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடன் பெற்றவரிடம் இருந்து கடன் கொடுத்தவர் பெறுகின்ற அந்த முழு வட்டி, இதுதான் மொத்த கிராஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னது, கடன் கொடுத்தவர் கடன் பெற்றவர் கடன் பெற்றவரிடம் இருந்து கடன் கொடுத்தவர் பெறுகின்ற அந்த முழு வட்டி. கிராஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நெட் இன்ட்ரெஸ்ட். நெட் இன்ட்ரெஸ்ட்னா நிகர வட்டி பிளஸ் ரிவார்ட் ஃபார் இன்கன்வீனியன்ஸ்னா அந்த இன்கன்வீனியன்ஸ் சிரமம், அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்வதற்காக வழங்கப்படுகின்ற ஊதியம் பிளஸ் இன்சூரன்ஸ் அகெயின்ஸ்ட் ரிஸ்க் ஆஃப் நான் ரீபேமெண்ட். அதாவது இடரை, ரிஸ்க் எடுக்கிறது, இடரை தாங்குவதற்கான இழப்பீடு பிளஸ் பேமெண்ட் ஃபார் சர்வீஸ் அண்ட் டெப்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கடனை மேலாண்மை செய்வதற்கான ஊதியம். இதுதான் கிராஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நெட் இன்ட்ரெஸ்ட்னா நிகர வட்டின்னு சொல்றாங்க.
நெட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஒன்லி எ பார்ட் ஆஃப் த கிராஸ் இன்ட்ரெஸ்ட். இது வந்து மொத்த வட்டியினுடைய ஒரு பகுதி தான் இந்த நிகர வட்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ பேமெண்ட் ஃபார் யூஸ் ஆஃப் கேபிட்டல் ஒன்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா மூலதனத்தை பயன்படுத்துவதற்காக மட்டும் வழங்கப்படுவது அப்படின்னு சொல்லலாம். A good example for net interest is the interest payable for government security. இது குறிப்பாக அரசாங்க பத்திரங்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு வட்டி தான் இந்த நிகர வட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தியரிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த வட்டியினுடைய கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தியரிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வட்டி கோட்பாடுகள் அப்சிஸ்டன்ஸ் தியரி அப்படின்னு பார்க்கும்போது பிழைப்பு மட்ட கூலி கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஏஜியோ தியரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கால கழிவு கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோனபிள் ஃபண்ட் தியரி அப்படின்னு பார்க்கும்போது கடன் நிதி கோட்பாடு. லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி அப்படின்னு பார்க்கும்போது நீர்மை விருப்ப கோட்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையாக சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்கக்கூடியது அப்சிஸ்டன்ஸ் தியரி ஆர் வெயிட்டிங் தியரின்னு சொல்கிறாங்க. அதாவது துய்ப்பு தவிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது துய்ப்பு தவிர்ப்பு அல்லது காத்திருத்தல் வட்டி கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. This theory was propounded by N.W. Senior. To him, interest is the reward for abstaining from the immediate consumption of wealth. அதாவது N.W. Senior அப்படிங்கிற அந்த பொருளாதார அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நுகர்வை தவிர்த்துட்டு கொடுப்பதற்காக வழங்கப்படுகின்றது தான் அந்த வெகுமதி தான் வட்டின்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம நுகர்வை தியாகம் செய்கிறோம், அந்த பணத்தை நம்ம சேமிக்கிறோம், அதனால் அதுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு வெகுமதி. ஸோ அக்கார்டிங் டு சீனியர் த கேபிட்டல் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் சேவிங். ஸோ ஏன்னா மூலதனங்கிறது எப்படி உருவாகுதுன்னா சேமிப்பு தான் மூலதனமாக உருவாகுது அப்படின்னு சொல்கிறார். பட் சேவிங் இன்வால்வ் சப்சிஸ்டன்ஸ் ஆர் சாக்ரிஃபைஸ். ஆனால் அந்த சேமிப்புங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தியாகம், அதாவது துய்ப்பு தவிர்த்தல், அது விட்டு கொடுத்தலே உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அது விட்டு கொடுக்கறதுனால தான் அந்த சேவிங்ஸ் அங்கே உருவாகுது. இட் இஸ் பாசிபிள் டு சேவ் ஒன்லி இஃப் ஒன் அப்டைன்ஸ் ஃப்ரம் த ப்ரெசன்ட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நிகழ்கால நுகர்வை தவிர்த்து விட்டு அவங்க சேமிக்கிறாங்க. ஸோ such subsistence from present consumption involves some suffering. ஏன்னா நிகழ்கால நுகர்வை அவங்க தவிர்க்கும் போது அதில் சில பாதிப்புகளும் அவங்களுக்கு அதனால ஏற்படுது. Hence it is necessary to reward for saver the capitalist to compensate for the sacrifice he has to undergo by abstaining from present consumption. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதனால சேமிப்பவருக்காக நிகழ்கால நுகர்வை அவங்க தவிர்த்து தியாகம் செய்வதனால அதுக்கு ஈடுகட்டக்கூடியதுக்காக தான் வழங்கப்படுகின்ற வெகுமதி தான் இந்த வட்டி அப்படின்னு சொல்றாங்க. Therefore, interest is a reward for or compensation paid to the saver. சேமிப்பவர்களுக்காக அதை சமன்படுத்தக்கூடிய அந்த விட்டு கொடுத்தலுக்காக வழங்கப்படுகின்ற அந்த ஈட்டு தொகை தான், அந்த தியாகம் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ஹிஸ் சப்சிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன சொல்லலாம், விட்டு கொடுக்கறது தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். தியாகம் அல்லது அந்த விட்டு கொடுப்பதற்காக வழங்கப்படுவது. மார்ஷல் அக்செப்டட் த அப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பட் ஹி யூஸ்ட் த வேர்ட் வெயிட்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் அப்சிஸ்டன்ஸ். மார்ஷல் வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கிறார், ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்குறாரு. என்னென்னா அந்த துய்ப்பு தவிர்ப்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக வெயிட்டிங் காத்திருத்தல் அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அக்கார்டிங் டு ஹிம் இன்ட்ரெஸ்ட் இஸ் த ரிவார்ட் ஃபார் வெயிட்டிங். ஸோ வட்டிங்கிறது காத்திருப்புக்காக வழங்கப்படுவது அப்படின்னு சொல்கிறார். சேவிங் இன்வால்வ்ஸ் வெயிட்டிங் பட் சேவிங் அதை காத்திருப்பதற்காக, அதாவது சேமிப்பு அப்படிங்கிறது பார்க்கும்போது காத்திருத்தல் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அது உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம். சேவிங் இன்வால்வ்ஸ் வெயிட்டிங் பட் பீப்புள் டு நாட் லைக் டு வெயிட். ஆனால் இந்த சூழ்நிலைகளில் மக்கள் யாருமே காத்திருக்கிறதுக்கு விரும்புறதே இல்லை. ஸோ இன் ஆர்டர் டு மேக் தம் வெயிட் அண்ட் இன் டர்ன் டு சேவ். ஏன்னா இன்னைக்கு யாருமே காத்திருந்து போயிட்டு போகுது, மெதுவாக நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாருமே வெயிட் பண்ணுறதில்ல. அவங்களை சேமிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்காக சில வெகுமதிகளை ரிவார்டை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ we have to pay them some reward. Therefore, interest is the reward paid to the saver for his waiting. அதனால் அந்த காத்திருப்புக்காக அவங்களுக்கு வழங்கப்படுவது தான் வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜியோ தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் சைக்கலாஜிக்கல் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் டைம் ப்ரிஃபரன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லலாம். இது ஏஜியோ வட்டி கோட்பாடு, அது உளவியல் கோட்பாடு இல்லை கால முன்னுரிமை கோட்பாடு அப்படிங்கிறத சொல்லலாம். This theory was propounded by John Ray in 1834. இந்த தியரி அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரே 1834. பட் கிரெடிட் கோஸ் டு
Bohm-Bawerk, an Austrian school economist who has given the final shape to the theory. ஆனால் இந்த தியரியை வந்து முழு வடிவம் கொடுத்தவர் யார், அந்த பெருமை யாருக்கு போய் சேரும்னா ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த பொருளாதார அறிஞர் போம்-பாவர்க்கு தான் போகும் அப்படின்னு சொல்கிறார். The American economist Irving Fisher modified and gave new theory, wise time preference theory. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணவர், நவீனப்படுத்தியவர் யாருன்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்த இர்விங் ஃபிஷர். இவர் வந்து இந்த தியரிக்கு என்ன பேர் கொடுக்குறாருன்னா டைம் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறார், கால விருப்ப கோட்பாடு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் தியரி பீப்புள் ப்ரிஃபர் ப்ரெசன்ட் குட்ஸ் ரேதர் தேன் ஃபியூச்சர் குட்ஸ். ஆனால் இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்கால தேவைகளை விட நிகழ்கால தேவைகளுக்கு, நிகழ்கால பொருட்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதான் ஜஸ்ட் எ பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் ஒர்த் டூ இன் த புஷ் அப்படிங்கிற, அதாவது ஒரு புதரில் எங்கேயோ ஒரு இடத்துல 2 பறவைகள் இருக்கிறத விட நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பறவை நமக்கு மிக சிறந்தது. எப்பயோ கிடைக்கக்கூடியதை விட நிகழ்காலத்தில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஷைன் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்கிறார். There are many countries where no one knows what happened next day. யாருக்குமே இந்த உலகத்தில் தெரியாது நாளைக்கு என்ன நடக்குங்கிறது, நம்ம யாருக்குமே அதை பற்றி தெரியாது. ஸோ ஏஷியன் கிரைசிஸ் ஆஃப் 1996 அண்ட் அமெரிக்கன் கிரைசிஸ் ஆஃப் 2007-2008 were not predicted even for economists including the Nobel laureates. அதாவது பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறோம்ல, 2007 அமெரிக்காவில் நடந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை ஆசியா நாடுகள் 1994 நடந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், யாருமே நமக்கு இதை பற்றி தெரியாது. எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ when people say they have to postpone their present enjoyment or satisfaction. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, எதிர்காலத்துக்கு வேணும் அப்படிங்கிறத விட நிகழ்காலத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க நினைக்கிறாங்க. எதிர்கால தேவைகளை கொஞ்சம் தள்ளி போடவும் செய்கிறாங்க. ஸோ இஃப் ஒன் போஸ்ட்போன் த ஒன்ஸ் ப்ரெசன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தங்களுடைய தியாகங்களை யார் ஒருத்தர் வந்து தள்ளி போடுறாங்களோ ஒன் ஹேஸ் டு பி பேட் அண்ட் ஏஜ் ஆர் ப்ரீமியம். ஸோ அவங்களுக்காக அப்படி ஒரு சிலர் வந்து தியாகம் செய்து அவங்க சேமிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக என்ன சொல்கிறது, அந்த கொடுக்கக்கூடிய அந்த கூலி இல்லையா, அந்த வட்டி, அதுதான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்காக வெகுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ரீமியம் இஸ் இன்ட்ரெஸ்ட், எஸ், அதுதான் வந்து என்னன்னா வட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் ப்ரிஃபர் ப்ரெசன்ட் கன்சம்ஷன் தேன் ஃபியூச்சர் கன்சம்ஷன் டியூ டு ரிஸ்க் இன்க்ரீசிங் அண்ட் அன்சர்டனிட்டிஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ல்ட். ஏன்னா நிச்சயமற்ற இந்த உலகத்தில் நம்மளால் நிகழ்கால நுகர்வுக்கு முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுமே ஒழிய எதிர்கால நுகர்வுகளுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புறதில்லை. அப்படியே அப்படி சேவ் பண்ணுறவங்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு ரிவார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.